வணக்கம். இன்னைக்கு எங்க ஃபேமிலியில நடந்த ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் vlog பார்க்கலாமா? நான் போன vlogல சொன்ன தாடி மனிதனோட கசின் தங்கச்சியோட வெட்டிங் ரிசப்ஷன் தான் இன்னைக்கு. சட்டப்புட்டுன்னு டிஃபன் வேலையை முடிச்சிட்டு கொரியா பொண்ணு ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கும் ரெடி பண்ணியாச்சு. மத்தியானம் எப்படி இருந்தாலும் ரிசப்ஷனுக்கு ஜங்கு புங்குன்னு புடவை கட்டிட்டு தான் நிக்க போறேன். சோ காலையில நீ போ, மத்தியானம் நான் போறேன்னு ஸ்கூலுக்கு பிக்கப்ப உல்டா பண்ணிக்கிட்டோம். வந்து பார்த்தா தாடி மனிதன் டப்பாவும் கைமா உட்கார்ந்திருக்காரு. என்கிட்ட இருக்கு நிறைய வாட்ச், இதுல எது என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்னு திங்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு வழியா உனத்தை செலக்ட் பண்ணி ட்ரெஸ்ஸுக்கு மேல எடுத்து பக்காவா வச்சாச்சு. ரொம்ப நாளா நான் எங்க போனாலும் இந்த எலிவால் என் கூடவே வருது. இப்படி எசக்க பசக்கா இல்லாம ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி ஸ்ட்ரைட் ஆக்கணும்னு பார்லர்ல போய் விசாரிச்சப்போ 150 ரூபாய் கேட்டாங்க. பட்ஜெட் ஒத்து வரலன்னு யூடியூப்ல சில பல வீடியோஸை பார்த்து முடிய ரெண்டா பிரிச்சு பேண்ட் போட்டு எனக்கு நானே ஹேர் கட் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சது மூடிட்டு பார்லருக்கே போயிருக்கலாம்னு. நெக்ஸ்ட் 1 மணி ஆனதும் பாடிக்கு வாட்டர் வாஷ போட்டு ரெடி ஆக ஆரம்பிச்சேன். சாரி கட்டிட்டு மூஞ்சிக்கு கொஞ்சம் பூசு வேலை எல்லாம் பார்த்துட்டு தலைவாரி விட ஆலினால உதவிக்கு கூப்பிட்டேன். இவங்க பேரு சுபா. ரெடி ஆயிட்டே இருந்தப்போ கொரியா பொண்ணும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா. அவளுக்கும் சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் பண்ணி விட்டு கார்ல ஏறி கிளம்பியாச்சு. நாங்க எப்படி இருந்தாலும் ஆடி அசைஞ்சு லேட்டா தான் வருவோம்னு நாட்டாமையும் போலீஸ்காரும் ஃபர்ஸ்டே கிளம்பிட்டாங்க. இது கல்யாண பொண்ணோட அம்மா அப்பா. கல்யாண பொண்ணு வெக்கப்படுதோ இல்லையோ, கல்யாண பொண்ணோட அம்மா ரொம்பவே வெக்கப்படுறாங்க. இது என்னோட மாமியார் ஸ்கொயர். என்னோட மாமியாருக்கு மாமியார். இவங்க பேரு பவுனம்மாள். ஃபங்க்ஷன் ஹால்லயே ஃப்ளவர் பாட் எல்லாம் கொளுத்தி விட்டு பொண்ணும் மாப்பிளையும் ஸ்டேஜுக்கு வந்தாங்க. எங்கடா விட்டா ஓடிடுவாங்களோன்னு பயந்துட்டு ஆளுக்கு ஆளு கைய கெட்டியா பிடிச்சிட்டே ஸ்டேஜுக்கு போனாங்க. தாடி மனிதனோட கசின்ஸோட போட்டோ எடுத்துக்கலான்னு பார்த்தா அப்படின்னு நடுவுல ஒருத்தர் பாஞ்சிட்டு போறாரு. நான் தாண்டா இந்த கல்யாணத்தையே எடுத்து நடத்துறேன் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பிட்டு சுத்துற இவங்க தான் கல்யாண பொண்ணோட தங்கச்சி. இவர் எங்க வீட்டோட கடைக்குட்டி மகிழன். இது அவங்க அக்கா யாழினி. ஆல்ரெடி நம்ம சேனல் பாக்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்கும் ஒரு ஹாய் சொல்லி வைப்போம் அப்படின்னு சந்தேகமாவே சொல்ற இவர் தான் தாடி மனிதனோட இன்னொரு கசின். இவங்க 2 பேரும் நம்ம சேனலோட குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ். உங்க சேனலை பாத்திருக்கேன், உங்க சேனலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதை தாண்டி உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் டிஜே, டான்ஸ், ஆட்டம் பாட்டம்னு ரிசப்ஷன் நல்லாவே கலக்கட்ட ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் பொண்ணோட அண்ணன் மாப்பிளைக்கு செயினும் பிரேஸ்லெட்டும் போட்டாரு. தென் எங்க ஃபேமிலியில அத்தை, மாமா, நாத்தனார் பசங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கதை பேசிட்டு டான்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபங்க்ஷன்ல இருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகி படுக்கவே மணி 12:30 ஆச்சு. எது எப்படியோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நிம்மதியா இருங்க.